Yes, good evening, my dear students. இன்னைக்கு நம்ம டேலி இன்ட்ரடக்ஷன் பிஃபோர் டேலி அக்கௌண்ட்ஸை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மீனிங் ஆஃப் அக்கௌண்டிங். அக்கௌண்டிங் அப்படின்னா என்ன? அக்கௌண்டிங் அப்படின்னா இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபைங் த டிரான்சாக்ஷன். இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபைங் த டிரான்சாக்ஷன். டிரான்சாக்ஷன் தான் மொத்தம் 8 இருக்குது. பர்ச்சேஸு, சேல்ஸு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், ரசிப்ட், பேமெண்ட்டு, கான்ட்ரா, ஜேவி. இந்த மாதிரி 8 வகையான அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் இருக்கு. இந்த 8 வகையான அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன்ல இது என்ன வகையான டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்? ஃபர்ஸ்ட் we have to identify the transaction. டிரான்சாக்ஷன் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். மெஷரிங் தம் இன்டு மானிட்டரி டேர்ம்ஸ், ரெண்டாவது அது முக்கியம். மெஷரிங் தம் இன்டு மானிட்டரி டேர்ம்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபார் an எக்ஸாம்பிள், ஐ எம் ஏ மில்லியனர். நான் வந்து ஒரு மில்லியனர் அப்படி வச்சுப்போம். ஐ அப்பாயிண்டட் ஸ்ரீராம் ஆஸ் அன் அக்கௌண்டன்ட். நான் வந்து ஸ்ரீராமை ஒரு அக்கௌண்டண்ட்டாக நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ஐ எம் லிவிங் இன் ஃபாரின். நான் வந்து துபாய்லையோ லண்டன்லையோ ஏதோ இருக்கேன். ஒரு 10 கோடி ரூபாய் பணத்தை வந்து ஸ்ரீராமுக்கு நான் அனுப்பிச்சிட்டேன். ஒரு 10 கோடி ஸ்ரீராமுக்கு அனுப்பிச்சிட்டு, ஸ்ரீராம் நான் ஒரு லேண்ட் வாங்கி போட்டிருக்கேன்ல, அந்த பண்ணை வீடை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அந்த பண்ணை வீட்டில் நான் அனுப்பிச்ச பணத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து நிறைய விதையெல்லாம் வாங்கி நல்லா உரம் போட்டு நல்லா அருமையாக ஒரு பெரிய தோப்பு, கிட்டத்தட்ட ஒரு 50 ஏக்கரில் இருக்குது. பார்த்துட்டு எனக்கு வந்து நல்ல மகசூல் எடுத்து எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன் அவர்கிட்ட. ஆக்சுவலாக நான் என்ன எதிர்பார்க்குறேன் அவர்கிட்ட? மை இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ருபீஸ் 10 lakh, சாரி 10 crore. நான் ஒரு 10 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் லேண்ட் வாங்கி போட்டிருக்கேன். ஒரு 10 கோடி ரூபாயை நான் பேங்க்கில் போட்டுட்டு ஸ்ரீராமை கூப்பிட்டு அவருக்கு செக்கு பவரையும் கொடுத்துட்டேன். நீ எப்போ வேணால் பணம் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு. ஸ்ரீராம் எனக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆள், ரைட்டா? ஸ்ரீராம் வந்து எனக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆள். அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டேன். ஸ்ரீராம் என்ன பண்ணுறாரு? அவர் விசுவாசமாக தான் இருக்காரு, ஏமாத்தலாம் இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு? நல்ல விதையை வாங்கி போட்டு நல்ல ஆளுங்களை வச்சு நல்லா இது பண்ணி நல்ல மகசூல் எடுத்து அவர் காட்டுறாரு. ஆஃப்டர் 2 years ஐ எம் ரிட்டர்னிங் இந்தியாவுக்கு வரேன். இந்தியாவுக்கு வந்து இந்த பண்ணை நம்ம 10 கோடி கொடுத்தோமே, அதில் என்ன ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன். நான் என்ன எதிர்பார்த்துன்னு போகிறேன்? இந்த மாதிரி நம்ம 10 கோடி ரூபாய் ஸ்ரீராம்கிட்ட கொடுத்தோமே, அந்த 10 கோடியை அவர் என்னம்பா மல்டிபிள், நான் 1x கொடுத்தா அது 10x ஆக்கி வைக்கணும். நான் கொடுத்த 10 கோடிக்கு ரிட்டர்னாக அவர் எனக்கு என்ன பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு நான் பார்க்கணும் இன் மை புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் நான் அங்கே போகிறேன். அங்கே ஸ்ரீராம் என்ன பண்ணுறாரு? சார் நான் நெய்வேலியிலேருந்து ஆள்கள்லாம் அழைச்சிட்டு வந்திருக்கேன். மதுரையிலேருந்து தோட்டக்காரன் இவன், ரோஜா இல்லை ஸ்பெஷலிஸ்ட்டு, இவனை அழைச்சிட்டு வந்திருக்கேன். இந்த பூ பூத்துருக்கு பாருங்க, மரகத பூ, இது 12 years ஒன்றுக்கு தான் பூக்கும். இப்படியெல்லாம் என்னை தோட்டத்தை சுற்றி காட்டுறாரு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு செடியும் மரத்தையும் கொடியும் நட்டுறேன், எப்படி வந்து கஷ்டப்பட்டு வளர்த்தேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்கிறேன்? நான் எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு என்ன ரிட்டர்ன், இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். வேற ஸ்ரீராம் என்ன பண்ணுறாரு? அவர் பட்ட கஷ்டத்தெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன? என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு, அதுக்கான ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு, அது வேணும்னா என்ன பண்ணிருக்கணும் ஸ்ரீராம்? யூ ஹாவ் டு ஓப்பன் ஒன் டேலி. டேலியில் வந்து என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, என்னென்ன சேல்ஸ் பண்ணியிருக்காரு, யார்கிட்ட இருந்து எவ்வளோ பணம் விற்று எவ்வளோ பணம் வந்திருக்கு அப்படின்னு அக்கௌண்ட் ரெடி பண்ணி அதுக்கு P&L பேலன்ஸ் ஷீட்டு கொடுத்துருப்பாரு. இதை தான் நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு? சீனிவாசன் வந்து நம்மள்ட்ட காசை கொடுத்துட்டு போனாரு, கொடுத்த காசுக்கு நம்ம வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர் பட்ட கஷ்டத்தையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அக்கௌண்டிங் அப்படின்னா என்ன? இட்ஸ் எண்ட் ஆஃப் வித் எக்ஸ்பெக்டேஷன். ஒரு ரிப்போர்ட்டிங்கோட முடியும், ஓகேவா? அது மானிட்டரி டேர்ம்ஸில் இருக்கணும். நீ பண்ணுற கஷ்டத்தில் என்கிட்ட காட்டிட்டு இருக்கணும், ஓகேவா? ஸோ இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபைங் த டிரான்சாக்ஷன், மெஷரிங் தம் இன்டு த மானிட்டரி டேர்ம்ஸ் அண்ட் ரெக்கார்டிங் இன்டு த டே புக். டே புக்கில் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணணும். டே புக்கில் ரெக்கார்ட் பண்ணணும். டே புக்கில் ரெக்கார்ட் பண்ணதை சப்சிடரி புக்ஸில் நீங்கள் போஸ்டிங் பண்ணணும். சப்சிடரி புக்ஸில் போஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆஃப் அக்கௌண்டிங் என்ன? யாராவது சொல்லுங்க பாப்போம். வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அக்கௌண்டிங்? ஒரு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்னா வேர் டு ஸ்டார்ட் அண்ட் வேர் டு எண்ட், எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கணும். ஹவு யூ வில் ப்ரிப்பேர் த ப்ராசஸ் ஆஃப் அக்கௌண்டிங்? ஃபர்ஸ்ட் ஜேர்னல்,
First journal. Okay, I'll open one Excel sheet and type what you say. Okay. Process of accounting. Title name வந்து process of accounting. Rightly say, please. கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். ப்ராசஸ் ஆஃப் அக்கௌண்டிங். அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன, ஜேர்னல். ஜேர்னல் தான் டே புக். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், டே புக்ல இருந்து என்ன பண்ணணும், லெட்ஜர். லெட்ஜர்ல போஸ்ட். அப்புறம் என்ன பண்ணணும், லெட்ஜர்ல போஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும், லெட்ஜர்ல if you posted in your ledger can directly be get in the can you directly prepare the trial balance. லெட்ஜர்ல போஸ்ட் பண்ண உடனே உன்னால ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? அந்த அளவுக்கு நம்ம டேலண்டா என்ன? 85 into 85 எவ்வளோ சரிங்க சொல்லுங்க பார்ப்போம். 85 into 85 எவ்வளோ? வித்தவுட் யூசிங் கால்குலேட்டர் கேன் யூ சே 85 into 85 எவ்வளோ? நோ, நான் சொல்லுவேன் 7225. யூ கேன் செக் வித் யுவர் கால்குலேட்டர். ஐ கேன் ஷோ. ஓகேவா? இங்கே பாருங்க, 85 into 85 7000. 95 into 95 எவ்வளவு? 9025. எப்படி? இந்த மாதிரி ஒன்னால ஸ்ட்ரைட்டாவே ட்ரையல் பேலன்ஸ் போட முடியுமா? அன்லஸ் யூ ஷுட் க்ளோஸ் த அக்கௌண்ட்ஸ். உன்னுடைய அக்கௌண்ட்ஸை நீங்க க்ளோஸ் பண்ணாம லெட்ஜர்ல போஸ்ட் பண்ண வரதுக்கு கேன் யூ ப்ரிப்பேர் த ட்ரையல் பேலன்ஸ்? யூ ஹேவ் டு கம் வித் எ ஸ்டெப்னா. ரைட்டா? வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? What is the next step? Sai Krishna, after posting the ledger, what is the next step? சொல்லுங்க, அடுத்த ஸ்டெப் என்ன? சிம்பிள். இது பேசிக் அக்கௌண்ட்ஸ் we got to know. அக்கௌண்ட் என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும் இல்லையா? வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? லெட்ஜர் போஸ்டிங் அப்புறம் என்ன பண்ணணும், account closing. If you closing the ledger, what will happen? If you closing the ledger, what will happen? If you closing the ledger, what will happen? Close பண்ண என்ன நடக்கும்? Close பண்ண என்ன நடக்கும்? If you closing the ledger, what will happen? ஒரு லெட்ஜர் இருக்கு, லெட்ஜரை க்ளோஸ் பண்றோம். வாட் வில் ஹேப்பன்? என்ன நடக்கும்? என்ன நடக்கும்பா? லெட்ஜர் க்ளோஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? ஒரு லெட்ஜர் க்ளோஸ் பண்ண என்ன கிடைக்கும்பா? அக்கௌண்ட் டாலி ஆகும். 3 விதமான சினாரியோ. There are 3 kind of scenario will be available. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஜர் வந்து டேலி ஆகிடும். இஃப் யூ லெட்ஜர் கெட் டேலிடு, தேர் இஸ் நோ எனி பேலன்ஸ். ஸோ இஃப் யூ லெட்ஜர் கெட் டேலிடு, தட் லெட்ஜர் வில் நாட் கம் அட் எனிவேர், எங்கேயுமே வராது. அதர்வைஸ் யூ வில் கெட் த டெபிட் பேலன்ஸ் ஆர் கிரெடிட் பேலன்ஸ். ஓகேவா? சினாரியோ, வாட் இஸ் கால்ட் அ சினாரியோ? சப்போஸ் இஃப் யூ ஹாவ் எ சான்ஸ் டு சி த மூவி 12B ஒரு மூவி, அதை பாருங்க, உங்களுக்கு சினாரியோ மேனேஜ்மெண்ட் என்னன்னு தெரியும். என்ன மாதிரி ஒருத்தன், என்ன மாதிரினா இப்போ நான் 52 வயசு கிடையாது, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். அந்த காலத்தில் நானும் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் இருந்து வந்தவன் தான். என்ன மாதிரி ஒருத்தன் என்ன பண்ணுவான், 12B பஸ் பிடிக்கிறதுக்காக ஓடுவான். ஓடு போய் அந்த 12B பஸ்ஸை பிடிச்சிடுவான். இடைவேளைக்கு முன்னாடி, இடைவேளைக்கு அப்புறம். இடைவேளைக்கு முன்னாடி என்ன பண்ணுவான், அந்த 12B பஸ்ஸை பிடிச்சிடுவான். பிடிச்சி கரெக்டான இடத்துக்கு அவன் போய் இறங்குவான். கரெக்டான இடத்துக்கு வேலைக்கு போவான், இன்டர்வியூ அட்டன் பண்ணுவான், அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைச்சதுனால நல்ல பொண்ணு கிடைக்கும், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி குடும்பம் செட்டில் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஆஃப் முதல் சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ என்னன்னா, அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவான். ஒரு டிகிரி ஹோல்டர் பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவான். மிஸ் பண்ணிட்டா அவனுக்கு போன இடத்துல வேலை கிடைக்காது. ஒரு மெக்கானிக் ஷாப்பில் போய் வேலைக்கு ஜாயின் பண்ணுவான். ஒரு தருதலையை கல்யாணம் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் கஷ்டப்படுவான். இதான் சினாரியோ மேனேஜ்மெண்ட். இப்படி இருந்தால் எப்படி, அப்படி இருந்தால் எப்படி. அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்டை நீ க்ளோஸ் பண்ணா 3 விதமான சினாரியோ. ஒன்று வந்து டேலி ஆகிடும், டெபிட்டும் கிரெடிட்டும் டேலி ஆகிடும், எங்கேயுமே வராது. அல்லது யூ வில் கெட் த டெபிட் பேலன்ஸ் ஆர் கிரெடிட் பேலன்ஸ். ஒன்று டெபிட் பேலன்ஸ் கிடைக்கும் அல்லது கிரெடிட் பேலன்ஸ்.
ரைட்டா? What are the three scenario if you close the accounts? ஒன்று it will get tally, அல்லது you will get the debit balance, or you will get the credit balance. ரைட்டா? If you close the accounts, you will get the if your accounts get tallied, or you will get the debit balance, or you will get the credit balance. மூணு விதமான சினாரியோ. With the debit and credit balance, what you will do? உனக்கு டெபிட் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் கிடைச்சிருக்கு. அதை வச்சு நீ என்ன பண்ணுவ? You will prepare the trial balance. From trial balance, what you will do? Trial balance வச்சு நீ என்ன பண்ணுவ? After preparing liability asset இல்லமா, from trial balance, after preparation of trial balance, what you will do? என்ன பண்ணுவேன்னா, you will prepare the profit and loss account and enter adjustment entry போடுவோம், அது தனி. அது you will prepare the profit and loss account and you will prepare the balance sheet simultaneously என்ன பண்ணுவோம்? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே P&L ப்ரிப்பரேஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்ன, பேலன்ஸ் ஷீட். P&L அல்லது பேலன்ஸ் ஷீட்டில், சாரி P&L இருந்து நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ் டு பி ட்ரான்ஸ்ஃபர் டு எங்க? இதுதான். ஓகேவா? ஸோ ப்ராசஸ் ஆஃப் அக்கௌண்டிங்னா என்ன சார் அப்படின்னா, எங்கே ஆரம்பித்து எங்கே முடியும்? ஃபஸ்ட்டு டே புக்கு, அடுத்தது லெட்ஜர் போஸ்டிங், லெட்ஜர் போஸ்ட் பண்ணி அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா 3 விதமான பேலன்ஸ் கிடைக்கும். ஒன்று டேலி ஆகும், டேலி ஆயிடுச்சுன்னா எங்கேயுமே வராது, அல்லது ஒன்லி டெபிட் பேலன்ஸ் கிடைக்கும், அல்லது கிரெடிட் பேலன்ஸ் மாத்திரம் கிடைக்கும். இந்த டெபிட் பேலன்ஸ் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் இதை வச்சுட்டு நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். என்ன ப்ரிப்பேர் பண்ணுவோம்? ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். வித் த ஹெல்ப் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போக வேண்டிய லெட்ஜர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போகும், பேலன்ஸ் ஷீட் போக வேண்டிய லெட்ஜர் பேலன்ஸ் ஷீட் போகும். என்ன பண்ணுவோம்? ஃப்ரம் ட்ரையல் பேலன்ஸ், ட்ரையல் பேலன்ஸ்லேருந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போக வேண்டிய லெட்ஜர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கும், பேலன்ஸ் ஷீட் போக வேண்டிய லெட்ஜர் பேலன்ஸ் ஷீட்டுக்கும் போகும். ஃப்ரம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ் டு பி கேரி ஃபார்வர்ட் டு த பேலன்ஸ் ஷீட். அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது மூலியமா நமக்கு நெட் ப்ராஃபிட் அல்லது நெட் லாஸ் கிடைக்கும். அந்த நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ் டு பி கேரி ஃபார்வர்ட் டு த பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டுக்கு எடுத்துன்னு போவோம். அங்கே எடுத்துன்னு போய் ஒன்று கழிச்சு காட்டுவோம், இல்லை P&L சைடு லைபிலிட்டியில் காட்டுவோம், அல்லது அசட் சைடு லாஸாக இருந்தால் அதை காட்டுவோம். ஓகேவா? இதுக்கு பேர் என்னன்னா, இதுதான் ப்ராசஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படின்னு. இப்போ என்னுடைய அடுத்த கொஸ்டின் ஆரம்பத்துலேருந்து வரேன். ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னா என்ன? வாட் இஸ் கால்டு ட்ரையல் பேலன்ஸ்? ட்ரையல் பேலன்ஸ்னா என்ன? வாட் இஸ் கால்ட் ட்ரையல் பேலன்ஸ்? ட்ரையல் பேலன்ஸ் என்ன? ட்ரையல் பேலன்ஸ் என்னப்பா சொல்லுங்க. வாட் இஸ் கால்ட் ட்ரையல் பேலன்ஸ்? நானே பேசிட்டு இருந்தா போர் அடிக்கும், நீங்க தான் பேசுங்க. ஓகேவா? ட்ரையல் பேலன்ஸ் என்ன? தப்பா இருந்தா பரவாயில்ல, நானே பிகாம் எம்காம் எம்ஃபில் இந்த மாதிரி பிஜிடிசிஏ இந்த மாதிரி 78 டிகிரி வாங்கிட்டு தப்பாக தான் நானே படிச்சுட்டு இருந்தேன். ஆஃப்டர் ஜாயினிங் சிஏ ஒன்லி ஐ அக்கர்டு சம் வாட் நாலேஜ், பட் ஐ ஹவ் நாட் கிளியர்டு சிஏ இன்டர். ஒரு 8 வாட்டி எழுதினேன், 8 வாட்டி என்னால் கிளியர் பண்ண முடியல. இங்கே நீங்கள் சிஏ இன்டர் சிஎம்ஏ ஃபைனல்லாம் இருக்கீங்க, நிறைய என்னோட அதிக நாலேஜ் உள்ளவங்க இருக்கீங்க. ஓகேவா? சொல்லுங்க. டெபிட் அண்ட் கிரெடிட் ரெண்டும் டேலி ஆகணும். வேற இப்போ சிஏ இன்டர்லாம் இருக்கீங்களா? சொல்லுங்கப்பா. சார் இது ஏன் ரேஞ்சுக்குள்ள கொஸ்டின் இல்லைன்னு சொல்லாதீங்க, ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் மிஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் நான் சொல்லுவேன். வேற ஒன்றும் இல்லை. சாய் கிருஷ்ணா சொல்லுங்கப்பா, வாட் இஸ் கால்ட் ட்ரையல் பேலன்ஸ்? சாய் கிருஷ்ணா. Anyone from Karnataka University? Trial balance.
ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னா இட் இஸ் எ ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் நாட் எ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இஸ் ட்ரையல் பேலன்ஸ் இஸ் எ ஸ்டேட்மெண்ட் ஆர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்? ட்ரையல் பேலன்ஸுங்கிறது ஸ்டேட்மெண்ட்டா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டா? My next question is, what is the difference between the statement and the financial statement? It is not a financial statement, it is merely statement only. What is the difference between the statement and financial statement? Statementக்கும் financial statementக்கும் என்ன different? If a financial statement disclose any financial information, it is called a financial statement. If a statement disclosed any financial information, it is called a financial statement. But in trial balance, it will not disclose any financial information. Financial information எதுவுமே சொல்லாது. உன்கிட்ட எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கு, அல்லது உங்ககிட்ட எவ்வளோ அசட்ஸ் இருக்கு, எவ்வளோ லாஸ், it will not tell nothing. ஓகேவா? Only mainly two kind of reporting is in financials. First one is the profit and loss account, and the second one is the balance sheet. There are two mainly financial reports in accounts. இந்த ரெண்டை தவிர எதுவுமே கிடையாது. ஒன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ரெண்டாவது balance sheet. There are only two financials. Other financial reports are secondary only. There are only two primary financial reports. One is called profit and loss account and another one is called balance sheet. Okay. So trial balance, it is not a financial statement, it is merely statement only. What is called a trial balance? Trial balance, it is a statement prepared to check the arithmetic accuracy of debit and credit, whether both debit and credits are getting tallied. அவ்வளவுதான் அதோடைய நோக்கம். What is the object of preparing the trial balance அப்படின்னா இதுதான் ஆப்ஜெக்ட். டெபிட் அண்ட் கிரெடிட், நம்ம வந்து டேபுக்கு போடுறோம், லெட்ஜரில் க்ளோஸ் பண்ணுறோம், அக்கௌண்ட்டு க்ளோஸ் பண்ணுறோம், லெட்ஜரில் போஸ்ட் பண்ணுறோம், அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். மூணு விதமான சினாரியோ. டேலி ஆயிடுச்சு, எங்கேயும் வராது. டெபிட் அல்லது கிரெடிட் இருக்குது. அந்த டெபிட் பேலன்ஸ்லாம் தூக்கி டெபிட்டில் எழுதுகிறோம், கிரெடிட் பேலன்ஸ்லாம் தூக்கி கிரெடிட்டில் எழுதுகிறோம். ரைட்டா? ஃபைனலி வி ஆர் ப்ரிப்பேரிங் த ட்ரையல் பேலன்ஸ். After preparing the trial balance, we have to come to conclude whether the debit and credit card is getting tallied. Tally ஆகலன்னா என்ன பண்றது? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல போடலாமா? கூடாது. It must tallied. Unless the trial balance is not tallied, your financial report will bring the wrong information. ஓகேவா? தப்பாயிடும். So first, before preparing the financial, you must tallied your trial balance. Nowadays tally itself preparing the trial balance, so you don't need to get worry. In olden days, whether we are doing the accounts manually, we struggled. Right now it is now no need to. Okay, no பிரச்சனை இல்லை. Okay, so trial balance அப்படிங்கிறது என்னன்னா, it is a statement, it is not a financial statement. It is a statement prepared to check the arithmetic accuracy whether both the debit and credit are getting tallied or not. Second, what is called profit and loss account? Third question, what is called balance sheet? What is called profit and loss account and what is called balance sheet? Please answer someone. Profit and loss account என்ன? Balance sheet என்ன? Profit and loss account என்ன? Balance sheet என்ன? What is called profit and loss account and what is called balance sheet? சொல்லுங்கப்பா. ரைட். பேலன்ஸ் ஷீட் எப்படின்னா? பேலன்ஸ் ஷீட்டு இப்போ ஒரு சிம்பிள் கொஸ்டின் ஐ எம் ஆஸ்கிங். சோனா இருக்கியாம்மா? சோனா இருக்கியா? ரித்விக், ஆர் யூ தேர்? ரித்விக், ரித்விக் இருக்கீங்களா? You please tighten your network with the help of bold.
போல்டு போட்டு நல்லா டைட் பண்ணுங்க, நெட்வொர்க் வெளில போகாம. ஆல்வேஸ் ஒய்ஃப் இஸ் ப்ராப்ளம் ஒன்லி. தென் ஒய்ஃபை எப்படி இருக்கும் பார்த்துக்கோ. ரைட். Now my question is whether you can able to understand my question or not. What is called the profit and loss account? What is called the balance sheet? Profit and loss account என்ன, balance sheet என்ன? Sai Krishna, is there any different answer? Profit and loss account என்னப்பா? Profit and loss நம்மளோட income and expenses for the year. Which you got, all the expenses which you have. Sorry, balance sheet na சொல்லுங்க. Balance sheet என்னப்பா? Profit and loss account. What is called a profit and loss account statement? Actually, profit and loss account is a financial statement. It is explaining the profitability position of a particular period. Like Sai Krishna says, it's for 1 year. No, it's for a particular period. But the period may be 1 day, 1 week, 1 month, 1 year, 1 quarter, 1.5 year, 1 fortnight, whatever the may be. ஓகேவா? ஒரு பர்டிகுலர் பீரியட்ல வாட் இஸ் கால்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பீரியட்ல அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எப்படி இருக்கும் விஷுவலைஸ் பண்ணிக்கோ. எடுத்த உடனே ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அந்த ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எப்படி இருக்கும்? இந்த பக்கம் ஓப்பனிங் ஸ்டாக்கு, அப்புறம் பர்ச்சேஸ், அந்த பக்கம் சேல்ஸ், அப்புறம் க்ளோசிங் ஸ்டாக். கிராஸ் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அவுட் ஆஃப் த கிராஸ் ப்ராஃபிட் வாட் ஆர் த எக்ஸ்பெண்டிச்சர் வி ஆர் டூயிங், அதை அப்படியே லெஸ் பண்ணு. ஃபைனலாக நெட் ப்ராஃபிட், ஹவு மச் ப்ராஃபிட் ஐ ஏர்ன்டு இன் த பர்டிகுலர் பீரியட். இந்த பர்டிகுலர் பீரியடில் நான் எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிற இன்ஃபர்மேஷன் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அந்த ப்ராஃபிட் என்ன ஆகும்? பேலன்ஸ் ஷீட் போயிடும். அதில் லாஸ் இருந்தால் பேலன்ஸ் ஷீட் போயிடும். நவ் மை நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் வாட் இஸ் கால்டு பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா என்ன? லைக் ரித்விக் சேஸ், balance sheet is a financial statement. It explaining the financial position of a company at a particular date. அது முக்கியம். அந்த பர்டிகுலர் டேட்டுங்கிற விஷயம் சொல்லலாம் போச்சு. 50% only right answer. It explaining the financial position of a company at a particular date is very important. ஒன்றும் இல்லை, லேட்டஸ்டாக பார்த்துட்டு இருக்கேன், மை V3 ஆட்ஸ் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டே இருக்கு. Before 10 days, that company's balance sheet is so big. But what about today? The position is entirely changed. The managing director has been arrested due to scam. Now the company may be closed. Like Paytm. Paytm கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி Paytm க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. So, the financial position of a company may be changed from day to day. 30 நாளைக்கு முன்னாடி என்னுடைய பொசிஷன், ஃபினான்ஷியல் பொசிஷன் வேற. டுடே மை ஃபினான்ஷியல் பொசிஷன் இஸ் என்டையர்லி டிஃபர், அதிகமாக இருக்கு. பட் ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன் இன் டுமாரோ. ஸோ மை ஃபினான்ஷியல் பொசிஷன் வில் சேஞ்ச். அவர் ஃபினான்ஷியல் பொசிஷன் வில் சேஞ்ச். லைக் எ கம்பெனிஸ் ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆல்சோ வில் சேஞ்ச். ஸோ வாட் இஸ் கால்டு பேலன்ஸ் ஷீட்? பேலன்ஸ் ஷீட் மீன்ஸ் it explaining the financial position of a company at a particular date. ஒரு பர்டிகுலர் டேட்ல ஒரு கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்றது. இன் விச் இட் வில் டெல், ஹவு இட் வில் டெல், எப்படி சொல்லும்? பேலன்ஸ் ஷீட்டை ரெண்டா பிரிங்க. லயபிலிட்டி, அசட்ஸ். இந்த பக்கம் லயபிலிட்டி அப்படின்னா பிஸ்னஸ் நமக்கு திருப்பி கொடுக்க வேண்டியது. அந்த லைபிலிட்டியில் எடுத்தோடனே என்ன இருக்கும்? கேபிட்டல் இருக்கும், அப்புறம் லோன்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்கும், சண்டே கிரெடிட்டார்ஸ் இருக்கும். ஸோ வாட் ஆர் த சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட் டு த பிஸ்னஸ்? அந்த பிஸ்னஸ்க்கு என்னென்ன சோர்சஸ் ஆஃப் இன்கம்? நீ எவ்வளோ பணம் பிஸ்னஸில் போட்டிருக்க, எவ்வளோ பணம் நீ லோனாக வாங்கி உள்ளே கொடுத்துருக்க, எவ்வளோ பேர் உனக்கு கடனுக்கு சப்ளை பண்ணியிருக்கான் ஆனால் அவனுக்கு இன்னும் சரக்கு கொடுக்காம இருக்க.
ஸோ டோட்டலாக எவ்வளோ உனக்கு யூஸ் அப்ளிகேஷன் சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட் என்னென்ன இருக்கு, இன் விச் வே யூ அப்ளைடு இட் இஸ் இன் த ரைட் ஹேண்ட் சைடு. அசட் சைடு இருக்கும். அசட் சைடில் என்ன இருக்கும், how much you invested in your fixed assets, how much money you invested in the current asset, like that it will come. Finally it will get tallied. Okay ba? So balance sheet அப்படிங்கிறது it is explaining the financial position of a company at a particular date. எவ்வளவு பணம் உள்ள வந்திருக்கு, வந்த பணம் என்னவா இருக்கு. ப்ராஃபிட்டபிலிட்டிங்கிறது ஒரு பர்டிகுலர் பீரியட்ல எவ்வளவு நம்ம ஏர்ன் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ திஸ் இஸ் கால்டு ப்ராசஸ் ஆஃப் அக்கௌண்டிங். நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்றேன். ஓகேவா?